அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 1/6/2025 முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடக்க போகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 1/6/2025 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அஷ்டமாதிபதி 6இல் போய் நிற்பதால் அந்த சங்கடங்களை நஷ்டங்கள் இல்லாமல் சமாளிக்கும் ஆற்றலை தர இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனினுடைய பலம் உங்களுடைய வாழ்வை சகல வழிகளையும் உயர்த்த இருக்கு. பொருளாதாரம் சிறப்பான நிலையில் இருக்குங்க. விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் பலத்தை அதிகப்படுத்துவது, குருவினுடைய சுப பார்வை, சுப காரியங்கள் முடிவாகாமல் இருப்பது நல்ல முறையில் முடிவாக இருக்கு. அதே போல முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, யாருடைய பகை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. நீங்கள் ஒன்று பேச அது வேறொரு கோணத்தில் தவறாக எடுத்து கொள்ளப்படும். அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான நீங்கள் யாரை பற்றியும் எதற்காகவும் எந்த ஒரு கருத்தும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்குங்க. குறிப்பா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் தற்காலிகமான மனஸ்தாபங்கள் ஏற்படும். அது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதனால் சிறு பிரிவுகளிலும் ஏற்படலாங்க. கவனமாக இருக்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனி பார்வை வாகனங்களை இயக்குவதிலும் பயணத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தை குறிப்பிடுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. இதற்கு மாறாக மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதோடு உங்களுடைய ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குது என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை கோடி தோஷத்தை போக்கும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செல்வதற்கு அரிய தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உள்ளத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது
நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 1/6/2025 முதல் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள்ல ஒன்று என்று கூறுகிறதுங்க ஜோதிட கலை. பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியினருக்கு நிரந்தர குடியுரிமையும் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக அமையுங்க. போட்டிகள் அனைத்திலுமே முறியடித்து லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் அளித்தழுகிறாரு. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் இறங்கலாங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. எந்த ஒரு முதலீடுகளாக இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் சாதகமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்கு. வருமானமும் உயர இருக்கு. தற்போதைய தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று இங்கு நிகழும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமான உயர்வும் மகிழ்ச்சியை அளிக்க இருக்கு. ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. சங்கீத சபா நிர்வாகிகள் உங்களை தேடி வருவாங்க. பல மாதங்களாக பின்னடைவையே சந்தித்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. சிறு முதலீட்டில் தரமான பாடங்களை எடுத்து லாபம் அடைவீங்க. அதே போல கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், திரைப்பட பின்னணி பாடகர்கள், திருக்கோவில் ஊதுவாமூர்த்திகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்கு. பரதநாட்டிய வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு உதவிகரமாக கிரகநிலைகள் நிலை கொண்டிருக்குதுங்க. குறிப்பா சுக்கிரன் அதற்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பினை கலைத்துறை அன்பர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமாக வலம் வருகிறாங்க. அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஆதரவு பெருக இருக்கு. அதே போல ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அவரவர்களின் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கணித்து பார்த்தால் இது தெரிய வரும். அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்துல படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நினைவாற்றல் அதிகரிக்குங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. கிரகநிலைகளின்படி தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அதிக வெயிலினால் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்பட்டாலும்
பயிர்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க. ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமைகள்ல எள் கலந்த உணவு அளிப்பது சிறந்த பரிகாரமா அமையுது.